புத்தளம் பெரிய பள்ளிவாசலில் இயங்குவதும் அதற்கு எல்லா சிவில் அமைப்புகளும் அதே நேரம் மாநகர சபையும் இணைந்ததாக சிவில் அமைப்புகளிலே வர்த்தக சங்கம் உட்பட ஜமியத்துல் உலமா மற்றும் சர்வமத குழுவினர் எல்லோருமாக இந்த புத்தளம் பெரிய பள்ளிவாசலை மையப்படுத்தி இப்படியான அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமாக இது இயங்குவது குறித்து நாங்களும் அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டோம். இது இன்டர்நெட்டில் நடக்கிற விஷயம் அல்ல. எப்பொழுதும் புத்தளத்தில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் புத்தளம் பெரிய பள்ளிவாசலை மையமாக வைத்துத்தான் எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு மத்திய நிலையமாக அது இயங்குவது என்பது தொடர்ந்தும் பேணப்படுவது வரவேற்குரியது. என்னை பொறுத்த மட்டிலே நான் இந்த அனர்த்தம் முன்பு ஒருபோதும் இல்லாத வகையில் இம்முறை மிக மோசமாக முழு நாட்டையும் பாதித்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் முந்தா நாள் பாராளுமன்றத்திலே அரசாங்கம் ஒரு அறிக்கையை இட்டது. அந்த அறிக்கையிலே அவர்கள் சுனாமி அனர்த்தத்தையும் இந்த தித்வா சூறாவளி அனர்த்தத்தையும் ஒப்பீட்டு ரீதியாக அவர் பார்த்து சுனாமி அனர்த்தத்தின் போது உடைமைகளுக்கான நஷ்டம் $1 பில்லியன் என்று சொல்லிவிட்டு இந்த தித்வா சூறாவளியின் காரணமாக 5 தொடக்கம் $6 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று அரசாங்கமே அறிக்கையிட்டிருக்கிறது. எனவே சுனாமியை விடவும் 5-6 மடங்கு கூடுதலான பாதிப்பை இந்த சூறாவளி ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிற விஷயம். இது நாட்டினுடைய மொத்த பொருளாதாரத்திலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எல்லோரும் கணிப்பிடுகிறோம். முந்த நாள் நான் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது ஜனாதிபதியிடம் விடுத்த வேண்டுகோளும் நேற்று ஜனாதிபதி சந்தித்த போது நான் சொன்னதும் உடனடியாக ஒரு சர்வதேச உதவி மாநாடு ஒன்றை ஏனைய நட்பு நாடுகளோடு சேர்ந்து கொழும்பிலே நடத்தி அதற்கென்று மேலதிகமான உதவிகள், இப்பொழுது வருகிற உதவிகள் $1 மில்லியன் $2 மில்லியன் இதை வச்சு இந்த பெரிய பிரச்சனையை சமாளிக்க இயலாது. குறைஞ்சது $2.5 பில்லியன் $2,500 மில்லியன் மேற்பட்ட ஒரு தொகை தான் இந்த எங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகளுடைய பாதிப்பு. பாதைகளில் போயிறத பாதைகள், பாலங்கள் இவற்றை சீர் செய்வது ஒரு புறம், மற்றது பொதுமக்களுடைய உடைமைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு மறுபுறம். இவற்றையெல்லாம் சீர் செய்வது என்பது ஒரு இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்ற காரணத்தினால் இது சம்பந்தமாக கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். இன்றைய என்னுடைய இந்த பயணத்திலும் புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இங்கு அதுவும் புத்தளம் தொகுதியை பொறுத்தமட்டில் நான் காணுகிற மிக முக்கியமான விஷயம்தான் இது கடல் கொந்தளிப்பு ஒருபுறம், நதிகளின் பெருக்கெடுப்பு மறுபுறம், ரெண்டும் சேர்ந்து இந்த புத்தளத்திலே பாரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் இங்கே வளமையாக இந்த நாட்டினுடைய உப்பு உற்பத்தியில் அரைவாசியை உற்பத்தி செய்கின்ற ஒரு பிரதேசம். உப்பளங்கள் எல்லாம் கரைந்து போய் அனைத்து உப்பளங்களும் அப்படியே பாழாகி போயிருக்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. அதே போல் நிறைய இறால் பண்ணைகள் இருக்கிற ஒரு பிரதேசம். இறால் பண்ணைகளில் இருக்கிற எல்லா உற்பத்தியும் முழுமையாக அழிந்து போன ஒரு பாரிய பாதிப்பை அது மட்டுமில்லை, இந்த நாட்டுக்கு மிக கூடுதலாக மரக்கறியை இங்கிருந்து உற்பத்தி செய்து அனுப்புகிற உடமையிலிருந்து கல்பிடி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் நடுவிலும் மரக்கறி உற்பத்தி பலவிதமான மரக்கறிகள் இங்கிருந்து போவது வழக்கம். பல வகைகளும் அப்படித்தான். ஆனால் இதெல்லாம் முழுமையாக பாதிக்கிறது. தென்னை உற்பத்தியிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. போதாக்குறைக்கு மீனவர் சமூகம் தங்களுடைய படகுகள், வள்ளங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிற ஒரு படுமோசமான கடல் கொந்தளிப்பையும் இந்த மாவட்டம் சந்தித்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக மற்ற பிரதேசங்கள் எல்லோரும் வளமையாக சொல்வது என்னுடைய சொந்த மாவட்டமான கண்டி மாவட்டத்திலே தான் பெரிய அழிவு, அங்கு உயிர்ச்சேதங்கள் கூடுதலாக இருக்கிறது என்பது ஒரு புறம். உடைமை சேதமும் அதே மாதிரி பெரிய அளவில் இருந்தாலும் நிறைய நிலச்சரிவு, மண் சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் உயிர்ச்சேதங்களும் என்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நாங்கள் முன் கொடுத்து கொண்டிருந்தாலும் இதுவும் அதற்கு இரண்டாம் பட்சமாக இல்லாமல் பரவலாக எல்லா இடங்களிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் அவதானிக்கிறேன். எனவே என்னை பொறுத்தமட்டில்
அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது, ஏற்கனவே சுற்றறிக்கைகள் மூலம் அவர்கள் இழப்பீடுகளுக்கான நஷ்டஈடுகளை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உப்பள உற்பத்தியாளர்கள், இந்த இறால் பண்ணை உற்பத்தியாளர்கள், பழங்கள் சம்பந்தமான விஷயங்கள், மரக்கறிக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பழ வகைகள் சம்பந்தமாக நேற்று கூட நான் ஜனாதிபதியிடம் ஞாபகப்படுத்தினேன், அதையும் உள்வாங்குமாறு. அவர் கண்டியிலே என்ன பழ வகைகள்னு எங்களோட வாழைத் தோட்டங்கள் தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது, வாழை தோட்டங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் இனி அதில் அவர் சரி அப்போ ஏக்கத்தை எலோடு கணேட தாகன அப்படி கேள் வரட்டாத் லபாதின்னு சொன்னார். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்க்குற நேரம் ஏனைய பல வகைகள் உற்பத்தி செய்கிற பிரதேசம் மட்டுமல்ல, இங்கே எல்லாம் நிறைய பல வகைகள் இங்கிருந்து நாடு முழுவதும் செல்வது வழக்கம். கோழி உண்மையில் கால்நடைகளுக்கான ஒரு 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 சுற்றறிக்கையும் அரசாங்கம் விடுத்து விட்டது. கால்நடைகளுக்கான நஷ்டஈடு கொடுப்பதாக அவர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளெடுக்கப்படாத சுற்றறிக்கையில் உள்ளெடுக்கப்படாத பல வகைகள், இந்த உப்பள பிரச்சினை, அதே நேரம் இறால் பண்ணைகள் போன்றவற்றுக்கான ஒரு அரசாங்க நஷ்டஈட்டு திட்டம் ஒன்றை அரசாங்கம் மேலதிகமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் அரசாங்கத்துக்கு விடுக்க விரும்புகிறேன். இதை நாங்கள் அடுத்தடுத்து வருகின்ற அனைத்து முகாமைத்துவ கூட்டங்களின் போது ஜனாதிபதி முகதாவிலும் இதை பேசுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே மொத்தத்தில் இந்த பாதிப்பு நாடு முழுவதிலும் எல்லா மக்களையும் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருந்த போதிலும் இதிலிருந்து மீள்வதற்கு எங்களுக்கு ஒரு புறம் இறைவனிடம் பிரார்த்திப்பதும், மறுபுறம் அரசாங்கத்தின் உதவிகளை எதிர்பார்ப்பதும் என்றிருந்தாலும் வெளிநாடுகளிலிருந்து ஒரு தனியான இலங்கைக்காக இதற்கென்று தனியான நன்கொடை மாநாடு ஒன்றை நடத்துவதன் மூலம் தான் இதற்கு நிரந்தர தீர்வு ஒன்றை அரசாங்கம் காண வேண்டும் என்று நேற்று ஜனாதிபதியிடம் நான் சொன்னபோது அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது சரி, நாங்கள் ஏற்கனவே சம்பந்தமான சில முன்னாயத்த வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம், பிரதமர் மோடியோடு கதைத்திருக்கிறோம். நான் சொன்னேன், அது சம்பந்தமாக நீங்கள் ஜப்பானிய பிரதமர், ஜெர்மனிய பிரதமர், அரபு நாடுகள் தலைவர்களோடு நீங்கள் நேரடியாக கதைக்க வேண்டும், கதைத்து ஒரு இலங்கைக்கான உதவி வழங்கும் மாநாடு ஒன்றை கொழும்பிலே நடத்த வேண்டும் என்று நேற்றும் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதை அவர் சாதகமாக பரிசீலித்து வருகிறோம் என்று சொல்கிறார். எனவே இவற்றின் ஊடாகத்தான் இந்த பெரிய இழப்பிலிருந்து நாங்கள் மீள முடியும். அப்படி நன்கொடை மாநாடு இல்லை என்றால் அரசாங்கத்தில் இருக்கிற அடுத்த மாற்று வழி இந்த IMF கடன் மீள கட்டுகிற நிபந்தனைகளில் இருந்து இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நாங்கள் கடனை திருப்பி கட்டுவதற்கு ஒரு காலத்தை நீடித்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து அந்த 3 வருடங்களில் நாங்கள் சேகரிக்கிற வரிப்பணத்தையாவது இந்த தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை நாங்கள் அரசியல் ரீதியாக வலியுறுத்தி வருகிறோம். மீண்டும் இந்த அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் இங்கு புத்தளம் பெரிய பள்ளிவாசலிருந்து மிகப்பெரிய ஒரு சமூக சேவையை செய்து கொண்டு வருகிறது என்பது குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷமடைகிறோம். நாடு முழுவதிலிருந்து எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பல உள்ளூராட்சி சபைகள், அரசியல் பிரமுகர்கள், அங்கிருந்து சாதி ஓரளவு பாதிக்கப்படாத அம்பாறை மாவட்டத்திலிருந்து நிறைய உதவிகள் நாட்டின் வேறு பகுதிகளுக்கு போய்கொண்டிருக்கிறது. எங்களால் முடிந்தவரை இன்று கூட சில பகுதியிலிருந்து பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர்கள், அவங்களுடைய கண்டியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு கூடுதலாக இந்த வீடுகளை துப்புரவாக்கின்ற விஷயத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, கம்பளி நகரம் இன்னும் பல இடங்களில் பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வீடுகளை துப்புரவுப்படுத்துகிற முயற்சிகளுக்காக பாரிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸை நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் கொண்டு வந்து களத்தில் இறக்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்தவரை இந்த புத்தளம் மாவட்டம் சம்பந்தமாகவும் எங்களுடைய கவனத்தை செலுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க கிடைத்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. பாரதாவான இல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.